அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வரும் 2025ஆம் ஆண்டில் ஜாக்பாட் அடித்து பட்டையை கிளப்ப போகும் 5 ராசிக்காரர்கள் யாருன்னு பார்க்க போறோம். உங்களுடைய ராசியும் இதுல இருக்கான்னு நீங்க பாருங்க. விபரீத ராஜயோகத்தை பெற்று பணமழையில் இந்த 5 ராசிக்காரர்களும் நனைய போவது உறுதி. வரும் 2025ஆம் ஆண்டு 3 முக்கியமான கிரகங்களின் பெயர்ச்சிகள் இருக்குங்க. மார்ச் 29ஆம் தேதி 2025 சனி பெயர்ச்சி. கும்ப ராசியில் இருக்கும் சனி பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அடுத்ததாக மே மாதம் 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி. ரிஷப ராசியில் இருக்கும் குரு பகவான் மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி. கன்னி ராசியில் இருந்த கேது பகவான் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். மீன ராசியில் இருக்கும் ராகு கும்ப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். சோ இந்த 3 முக்கியமான கிரக பெயர்ச்சிகளை வைத்துதான் 2025ற்கான ஆண்டு பலன்களை கணித்து நம்ம கொடுக்கிறோம். நம்முடைய இன்னொரு சேனலான கார்த்திக்ஸ் பிரெடிக்ஷன் யூடியூப் சேனல்ல 12 ராசிக்காரர்களுக்குமான 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்களை நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேஷ ராசி முதல் கன்னி ராசி வரை ஆல்ரெடி வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நாளைய தினம் டிசம்பர் 27 வெள்ளிக்கிழமைக்குள் 12 ராசிக்காரர்களுக்குமான பலன்களையும் முழுவதுமாக நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். சோ தேவைப்படுறவங்க நீங்க செக் பண்ணி பாருங்க. துல்லியமான பலன்கள் எளிமையான பரிகாரங்களுடன் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கடந்த ஆண்டுகளாக நம்ம கொடுத்துட்டு இருக்கும் புத்தாண்டு ராசி பலன்கள் மிகவுமே துல்லியமாக இருந்ததா நீங்க நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க. இந்த ஆண்டிற்கான பலன்களையும் நீங்க கேட்டிருந்தீங்க. சோ மறக்காம நம்ம கார்த்திக்ஸ் பிரெடிக்ஷன் சேனலை நீங்க செக் பண்ணி பாருங்க. இன்றைய பதிவுல விபரீத ராஜயோகத்தை பெறப்போகும் அந்த 5 ராசிக்காரர்கள் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஒரு முக்கியமான தகவலை ஷேர் பண்ண விரும்புறேங்க. ஆல்ரெடி இந்த தகவல் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா இந்த பகுதியை நீங்க ஃபார்வர்ட் பண்ணிட்டு வீடியோக்குள்ள போகலாம். நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், குறிப்பாக கருங்காலி தொடர்பான பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ணும்போது நிறைய பேர் நீங்க கேட்டிருந்தது, அதாவது ஒரிஜினல் கருங்காலி மாலை எங்க கிடைக்கும்னு கேட்டிருந்தீங்க. ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ஸ்ல நிறைய டூப்ளிகேட் கருங்காலி மாலைகள் தாங்க கிடைக்குது. அதை நம்ம அணியும் போது எந்த விதமான பலன்களும் கிடைக்காது. நம்ம கிட்ட ஜோதிடம் பார்க்க வரும் சில கிளைண்ட்ஸ் கிட்ட கருங்காலி மாலையை நம்ம வாங்கி பூஜை செஞ்சு கொடுத்திருக்கோம். எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைச்சதா வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. அதனால தாங்க நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காகவும் இந்த கருங்காலி மாலையை வாங்கி பூஜை செஞ்சு தரலாம்னு இருக்கோம். இது வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினல் கருங்காலியை கொடுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மாலையை நம்ம கொடுக்கிறோம். அதிலும் டைரக்டா நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கிறது கிடையாதுங்க. வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு 108 முறை வராகி காயத்ரியை மந்திர உருவேற்றி இந்த மாலைகளை நம்ம கொடுக்கிறோம். சோ இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு இருக்கும். இதனுடைய விலை பார்த்தோம்னா சற்று அதிகம் தாங்க. காஸ்ட்லியான பொருள் தான். நீங்க எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் பண்ணிக்கலாம். ரொம்பவுமே பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. பொதுவாகவே கருங்காலி மாலைகளுக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதுல குறிப்பிடும் பலன்கள்னு பார்த்தோம்னா கடன் தொல்லையை நீக்குவது, அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது, உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது, வராகி அம்மனுடைய அருளை பூரணமாக பெற்று தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. இவை அனைத்துமே ஒரிஜினல் கருங்காலியை நாம் அணியும் போது தாங்க கிடைக்கும். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த மாலையை அணியலாம். எல்லா ராசிக்காரர்கள் நட்சத்திரக்காரர்களும் இந்த கருங்காலி மாலையை போடலாம். ஏன்னா எந்த ஒரு ஜோதிட சாஸ்திர குறிப்பிலையும் கருங்காலி மாலையை இந்த ராசிக்காரர்கள் போடக்கூடாது, நட்சத்திரக்காரர்கள் போடக்கூடாதுன்னு குறிப்பிடலங்க. ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை, தாமரை தண்டு மாலைகளுக்கு தாங்க நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு, சாஸ்திர விதிகள் இருக்கு. கருங்காலி மாலைக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் இந்த கருங்காலி மாலைகளை வாங்கி நம்ம பூஜை செஞ்சு டிஸ்பேட்ச் பண்றோம். இந்த டிசம்பர் 30ஆம் தேதி திங்கட்கிழமை சோமவார அமாவாசை மற்றும் ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு தாங்க யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காக முதல் பூஜையை நம்ம செய்ய போறோம். ஆல்ரெடி நிறைய பேர் புக் பண்ணி இருக்கிறதுனால ஒரு அட்ரஸ்க்கு 2 மாலைகள் மட்டும் தாங்க தரப்படும். இந்த கருங்காலி மாலை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து கருங்காலி
கருங்காலின்னு நீங்க டைப் பண்ணி அனுப்புங்க. இங்கிலீஷ்ல தமிழ்லன்னு எப்படி வேணாலும் அனுப்பலாம். உங்களுக்கு தேவையான தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. முதல் பூஜையை முடித்து ஜனவரி 2ஆம் தேதி நம்ம கொரியர் அனுப்ப போறோம். இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஷிப்பிங் சார்ஜஸ், கொரியர் சார்ஜஸ் இருக்குங்க. சோ தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். இன்னொரு சின்ன தகவல், நம்ம சேனலுக்காக வாட்ஸ்அப் கம்யூனிட்டி கிரியேட் பண்ணியிருக்கோம். இது இன்னமும் நம்மள ரொம்ப கனெக்டடா வச்சிருக்கும். சோ மறக்காம நீங்க ஜாயின் பண்ணிடுங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் லிங்க் கொடுத்திருக்கேங்க. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா 2 குரூப்ஸ் இருக்கும். டிவைன் எனர்ஜி ப்ராடக்ட்ஸ் மற்றும் அஸ்ட்ராலஜி சப்போர்ட். ரெண்டுத்துக்குமே கிரீன் கலர் டிக் போட்டிருக்கும். இதுதாங்க நம்முடைய அபிஷியல் குரூப். சோ இதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில பேர் தெரியாமல் நீங்க ஆட் குரூப் கொடுத்து புதியதாக குரூப்ஸ் நீங்க ஃபார்ம் பண்றீங்க. அப்படி செய்ய வேண்டாம். ஜஸ்ட் நீங்க ரெக்வெஸ்ட் கொடுத்தா போதும், நம்ம டீம்ல இருந்து அப்ரூவ் பண்ணிடுவாங்க. நிறைய பிரத்யேக தகவல்கள், நம்ம கோவில்ல எடுக்கக்கூடிய போட்டோஸ் மற்றும் கூட்டு பிரார்த்தனைகள்லாம் இதுல செய்ய போறோம். சோ மறக்காம நீங்க ஜாயின் பண்ணிடுங்க. சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். ராஜயோகத்தை பெறப்போகும் 5 ராசிக்காரர்கள்ல முதலாவதாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். கிட்டத்தட்ட கடந்த ஓராண்டிற்கும் மேலாக ரிஷப ராசிக்காரர்கள் கடுமையான மன உளைச்சலில் இருந்தாங்க, டிப்ரெஷன்ல இருந்தாங்க. இதற்கு காரணம் ஜென்ம ராசியில குரு பகவான் சஞ்சாரம் செஞ்சுகிட்டு இருந்தாரு. இதன் காரணமாக பிரச்சனைகள் இல்லாதவர்களுக்கு கூட இனம் புரியாத கவலை மனதின் ஓரம் ஓடிக்கிட்டே இருந்தது. நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் மந்த நிலை இருந்தது. ஜாப் செக்யூரிட்டி இல்லாம நிறைய பேர் இருந்தாங்க. இன்னும் சில பேருக்கு வேலையே போகும் சூழ்நிலையும் ஏற்பட்டது. ஆனால் இந்த 2025ஆம் ஆண்டு கிரகநிலை மொத்தமாக மாறுதுங்க. 12 ராசிகளில் சனி பகவான் முழு யோகராக இருக்கக்கூடியது ரிஷபராசிக்காரர்களுக்கு தாங்க. அந்த சனி பகவான் இப்போது லாப சனியாக 11ஆம் இடத்துல சஞ்சரிக்க போறாரு. சோ உத்தியோகம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். ஆல்ரெடி ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு இன்னொரு பெரிய கம்பெனியில வேலை கிடைக்கும். தொழில் வியாபாரம் செய்யறவங்களுக்கும் அதில் அசுர வளர்ச்சி ஏற்படும். திருமண வயதில் இருக்கக்கூடிய ரிஷபராசி ஆண் பெண்களுக்கு மனம் விரும்பிய மன வாழ்க்கை அமையும். சொந்தமாக வீடு வாங்கணும் அல்லது கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் உருவாகும். தேவையான லோன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அவரவர் வயதிற்கு ஏற்ப என்னென்ன விஷயங்கள் கிடைக்கணுமோ, உங்களுக்கு எது கிடைக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்களோ அவை அனைத்துமே உங்கள் மன விருப்பம் போல நடக்கும். குறிப்பாக பணம் தொடர்பான விஷயங்கள்ல மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை நீங்க பெற போறீங்க. இரண்டாவதாக நம்ம பார்க்க போவது மிதுன ராசிக்காரர்கள். காலச்சக்கரத்திற்கு 3ஆவதாக இருக்கக்கூடிய ராசி. ரொம்பவுமே சுதந்திரமா இருக்கணும்னு நினைப்பாங்க. காற்றுத்தன்மை உடையவர்கள். பஸ்ல, ட்ரெயின்ல டிராவல் பண்ணா கூட ஜன்னலோரம் இருக்கக்கூடிய சீட்டை தான் பிரிஃபர் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில், தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்க போறாரு. இதன் காரணமாக பிசினஸ் பண்ணலாம்னு ஐடியால இருக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் உருவாகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல சம்பள உயர்வு, உயர் அதிகாரிகளிடமிருந்து நன்மதிப்புகள்னு நிறைய சந்தோஷமான சூழ்நிலைகள் உருவாகும். குடும்ப உறுப்பினர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. மனதிற்கு பிடித்த நண்பர்கள், உறவினர்களுடன் நிறைய பயணங்கள் இந்த 2025ஆம் ஆண்டில் அமையும். பிரிந்து வாழும் கணவன் மனைவியாக இருந்தால் அவங்க ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் வரும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். வாரா கடன்கள் இருந்தால் வசூலாகும். உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய கடன்களை உடனடியாக நீங்க நிவர்த்தி பண்ணிடுவீங்க. மொத்தத்தில் மன நிம்மதி மற்றும் பணவரவு இரண்டும் சேர்ந்தே அதிகரிக்கும் ஆண்டாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு அமையும். அடுத்ததாக ராஜயோகத்தை பெறப்போகும் ராசி கடகம். கடந்த 3 ஆண்டுகளாகவே கடக ராசிக்காரர்கள் படாத பாடு பட்டிருந்தாங்க. 12 ராசிகளில் கடகம், கும்பம், கன்னி ராசிக்காரர்கள் இந்த 3 பேருமே அதிகமான கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. இதற்கு காரணம் கடகத்திற்கு அஷ்டம சனி நடந்துட்டு இருந்ததுங்க. 2025 மார்ச் மாதத்திற்கு பிறகு கடகராசிக்கு பாக்யஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சரிக்க போறாரு. குரு பகவான் 12ஆம் இடமான சுப விரயத்துல இருக்காரு. சோ தொழில், வியாபாரம், உத்தியோகம்னு எதுவாக இருந்தாலுமே அதில் அதிரடியான அசுர வளர்ச்சி ஏற்படும். நிறைய பேர் கோர்ட்டு, கேஸ், வழக்குகள்னு ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அவை அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடியும். குடும்ப உறுப்பினர்கள் உங்க மேல அதிகமான பாசத்தை காட்டுவாங்க. வெளியூர் மற்றும் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். நல்ல ஆதாயத்தையும் கொடுக்கும். சொந்தமாக வீடு வாங்கணும், கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். வாடகை வீட்டில் இருக்கிறவங்க இன்னொரு வசதியான வாடகை வீட்டிற்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் வரும். மனதார நீங்க ஆசைப்படும் அத்தனை விஷயங்களும் இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு நடைபெறும். மொத்தத்தில் கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியம் இந்த இரண்டுமே சேர்ந்து கிடைக்கும். நான்காவதாக நம்ம பார்க்க போவது துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு கடந்த 2.5 ஆண்டுகளாக நிறைய அலைச்சல்களை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. காரிய தடைகளும் இருந்ததுங்க. எந்த ஒரு செயலை எடுத்தாலுமே
அதுல நீண்ட இழுபறி இருந்தது. அந்த காரிய தடைகள் அனைத்தும் முடிவுக்கு வரப்போகுதுங்க. நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலம் பிறக்க போகுது. 2025ஆம் ஆண்டு முழுவதுமே நீங்க எந்த ஒரு செயலை எடுத்தாலும் அது மின்னல் வேகத்தில் உங்களுக்கு சாதகமாக முடியும். கடந்த காலங்களில் விட்டு போன செயல்களை எல்லாம் எடுத்து செஞ்சு முடிப்பீங்க. நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் மனதிற்கு சந்தோஷம் தரக்கூடிய புனித ஸ்தலங்களுக்கு பயணம் செய்வது, சுற்றுலா ஸ்தலங்களுக்கு பயணம் செய்யும் வாய்ப்புகள் எல்லாம் அமையும். மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃப்ரீயா இருக்கும். படிச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வேலை தேடுறவங்களுக்கு படிப்புக்கேற்ற உத்தியோகம் கிடைக்கும். ஆல்ரெடி ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு இன்னொரு நல்ல கம்பெனில வேலை கிடைக்கும். ஆசைப்பட்ட பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழ்வீங்க. குடும்பத்திற்கு தேவையான பொருட்களையும் வாங்கி கொடுப்பீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பழைய 2 வீலர் அல்லது 4 வீலரை கொடுத்துட்டு புதிய உயர் ரக வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அமையும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கணும். மற்றபடி துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு பொற்காலமாக அமையும். 5வதாக நம்ம பார்க்க போவது மகர ராசிக்காரர்கள். வரும் 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி 7.5 சனியிலிருந்து முழுமையான விடுதலை உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. கடந்த 7.5 ஆண்டுகளாக மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய டிப்ரெஷன் மனதில் இருந்ததுங்க. எந்த ஒரு செயலை எடுத்தாலும் அது முடியுமா முடியாதான்ற பயம் ஓடிக்கிட்டே இருந்தது. குடும்ப விவகாரம்னு வரும்போது நீங்க ஒரு விஷயத்தை சொன்னால் குடும்ப உறுப்பினர்கள் அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நிலையெல்லாம் இப்ப மாற போகுதுங்க. 2025ஆம் ஆண்டு முழுவதுமே குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. காலச்சக்கரத்திற்கு 10வதாக இருக்கக்கூடிய ராசி. அதனால குடும்ப வாழ்க்கை மற்றும் தொழில் உத்தியோகம் இந்த இரண்டையுமே 2 கண்களாக பார்க்கக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள். சோ உங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் எதுவாக இருந்தாலுமே அதில் பிரம்மாண்டமான வளர்ச்சிகள் ஏற்பட போகுதுங்க. மகர ராசிக்குள்ள செவ்வாய் உச்சம் பெறுவதனால உங்களுக்கு கோபம் அடிக்கடி வரும். சோ அந்த கோபத்தை மட்டும் நீங்க கொஞ்சம் குறைச்சுக்கணும். அதே போல மகர ராசிக்குள்ள குரு பகவான் நீச்சம் அடைவதனால பணத்தின் அருமையையும் கொஞ்சம் நீங்க தெரிஞ்சுக்கணும். வீண் விரயங்கள் அனாவசிய செலவுகளை கொஞ்சம் நீங்க தவிர்க்கணும். ஏன்னா இந்த 2025ஆம் ஆண்டிற்கு மேல உங்களுக்கு அதிரடியான பணவரவு ஏற்பட போகுதுங்க. அதை கொஞ்சம் ப்ராப்பரா நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா மகர ராசிக்காரர்களுக்கு கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி மற்றவர்கள் யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. நீங்க தான் எல்லாருக்குமே உதவிகளை செய்யணும். சோ பணவரவு இருக்கும் போதே அதை நீங்க சேமிச்சு வச்சிருங்க. திருமண வயதில் இருக்கக்கூடிய மகர ராசி ஆண் பெண்களுக்கு மனம் விரும்பிய திருமண வாழ்க்கை அமையும். வெளியூர் மற்றும் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள் உருவாகும். மொத்தத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு தொட்டதெல்லாம் பொன்னாகும் ஆண்டாக அமையும். சரிங்க, அடுத்ததாக ஒரு சின்ன தகவல். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க வரும் ஜனவரி மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் நீங்க புக் பண்ணியிருக்கிறதுனால ஜனவரி 10ஆம் தேதி வரைக்கும் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. சோ இதற்கு மேல புக் பண்ண போறவங்க ஜனவரி 11 முதல் ஜனவரி 31ஆம் தேதி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நாட்களுக்கு நீங்க புக் பண்ணிக்கலாம். ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான தகவல்களை நம்ம டீம்ல இருந்து கிளியரா கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க. சோ தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம் சார்ஜஸ் இருக்குங்க. சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் மட்டும் கொடுத்தாலே போதும். ஜாதகத்தை கணித்து துல்லியமாக நம்மால் பலன்களை சொல்ல முடியும். முதலாவதாக ஜனனகால ஜாதக பலன்களை நம்ம சொல்லிடுவோம். பிறகு கோச்சார பலன்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத சொல்லுவோம். அடுத்ததாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகளை நீங்க கேட்கலாம். கடைசியாக நாம் செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை சொல்லிடுவோம். இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை. சோ இதுல இருந்தே மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லா டவுட்ஸ்மே கிளியர் ஆயிடும். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க போன் கால் மட்டும் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால போன் கால்ஸ் அட்டன் பண்ணவே முடியலங்க. சோ ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் தெளிவா நம்ம டீம்ல இருந்து கொடுத்துருவாங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.